வணக்கம். நான் மதுரை கிருஷ்ணா. சிறந்த அரசு எது? இதுக்கு முன்னாடி இருந்த அரசா, இப்போ ஆளும் அரசா? அதை பற்றி மக்கள் பார்வைக்கே விடுறேன். நான் என்னுடைய கருத்துக்கள் என்னவோ அதை சொல்கிறேன். போன இதுக்கு முன்னாடி ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதில் நிறைய பேர் இறந்தாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? அப்போ முதல்வராக இருந்தவர், நானே டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்க கூட உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னா அது உங்களை மதிக்கலைன்னு தான் அர்த்தமாகும். நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா, நீங்கள் சொன்னதுக்கு அர்த்தம் அந்த மாவட்டத்தில் ஒரு செயல் நடக்குதுன்னா அது உங்கள்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டாங்க, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களை மதிக்கலைன்னு அர்த்தம். அதே இது இப்போ ஆளும் அரசு நம்மை காக்கும் 48ன்னு ஒரு திட்டம். ரோட்டில் நீங்களாம் சுட்டு கொண்டவங்களுக்கே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பதில் சொன்னவர் இப்போ ஆளும் அரசு அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களான அரசு நம்மை காக்கும் 48ன்னு ஒரு திட்டத்தில் ரோட்டில் யாராவது அடிபட்டு கிடக்குறாங்களா, பொதுமக்கள் யார் வேணாலும் அதை பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில் சேர்க்கலாம். சேர்த்து அவங்களுக்கு அந்த சேர்க்குறவங்களுக்கு எந்த விதமான இடையூறு இருக்காது, சேர்க்கலாம். தனியார் மருத்துவமனைக்கு பணத்தை அரசு கொடுக்கும், மருத்துவ செலவை அரசே கொடுக்கும். எப்படி திட்டம்? எது சிறந்த அரசு? உயிர் மேல் அக்கறை உள்ள அரசு எது? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இதுக்கு முந்தைய ஆட்சி அதிகபட்சம் மாநில கடன் எவ்வளோ வாங்கணுமோ எல்லாத்தையுமே வாங்கினீங்க. ஆனால் அதனால் மக்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? என்ன பயனடைஞ்சாங்க? மக்களுக்கு போய் சேர்ந்தது மேக்ஸிமம் கடை ஸ்டேட் கவர்மெண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ கடை வாங்கணுமோ கடனை வாங்கினீங்கல்ல, அது எந்த விதமாக மக்களுக்கு போச்சு, பயனளிச்சிச்சு? எதுவுமே கிடையாது. 7.5% சொல்கிறீங்க. 7.5%ன்னா அந்த 92% பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம், கல்வி வாழ்வாதாரத்தை கெடுக்கிற அந்த இதில் கோப்பில் கையெழுத்து போட்டது யார்? நீட்டுக்கு கோப்பில் கையெழுத்திட்டது யார்? நீங்கள் தானே. 92% பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு 7.5% பேருக்கு நீங்கள் உடனே கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இடஒதுக்கீடு. இப்போது ஆளும் அரசு அதுக்கு எதிராக சட்டசபையில் சட்டம் இயற்றி போராடிட்டு இருக்காங்க. அது போக மக்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இந்த அரசு கடன் வாங்கலைன்னு கேட்பீங்க. கடன் வாங்கிச்சுன்னா மக்களுக்கு கொடுத்துங்க. காலை உணவு கொடுத்துச்சு, உரிமை தொகை கொடுத்துச்சு, இலவச பேருந்து பயணம் கொடுத்துருக்குது. இப்படி எல்லாமே மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. மக்களுக்கு தெரியும். உங்களால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சீங்களா, உங்களுக்கு நல்லது செஞ்சீங்களான்றது மக்களுக்கே தெரியும். இருப்பதிலே சிறந்த அரசு போன ஆட்சியா இந்த ஆட்சியான்னு பார்க்கும்போது இந்த ஆட்சி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களான ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நான்